இந்த செப்டம்பர் மாதம் முதலாவது ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே இந்த முதலாம் நாள் செப்டம்பர் மாதத்திலே என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, எப்படி இருக்குமோ என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோபினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபின் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்ம முடிசூட்ட போகின்றார். யோபின் ஆசீர்வாதங்கள் என்ன? யோபின் ஆசீர்வாதங்கள் என்ன? பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் முடித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தினை அவனுக்கு தந்துள்ளார் என்று 10வது வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை யாது எனில், 12வது வசனத்தில் கூடியிருக்கிறதை போல யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இனி வருகிற நாட்கள் உங்கள் முன்னிலைமையை கண்ட ஜனங்கள் பின்னிலைமையை காணப்போகிறாங்க. முன்னிலைமையில் என்ன இருந்தது என்று 1வது அதிகாரத்தில் நாம் வாசித்தால் தெரியும். ரத்தின சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு இல்லாததே இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த பின்னிலைமையை பார்க்கிற பொழுது அது எல்லாமே நிரம்பி வழிந்ததை போல் 1வது அதிகாரத்தில் காணப்பட்டாலும், இந்த 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவனுக்கு 1வது அதிகாரத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொஞ்சமாக இருந்தது என்று அர்த்தம். நீங்கள் இழந்தது கொஞ்சம், பெறப்போகிறதோ பெரிய காரியம். இது ஆடு மாடுகள், அசையும் சொத்து, அசையா சொத்து, பிள்ளை செல்வங்கள், இதற்கு மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த மனுஷன் எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருந்த பொழுது, இவன் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது அவனுடைய குடும்ப நிர்வாகம் பெரிய விதத்தில் விளங்கும். இவன் என்ன செய்கிறான் என்றால், சர்வங்க தகன பலியை செலுத்துகிறான். மாதம் பிள்ளைகளை வரவழைக்கிறான், மகன்களை வரவழைக்கிறான், மகள்களை வரவழைக்கிறான். எல்லாரும் விட்டு கடந்து சென்ற பிறகு மறுபடியும் மகன்களை வரவழைத்து அவரவர்களை பரிசுத்தமாக பண்ணுகிறான். சர்வங்க தகன பலி செலுத்துகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் செய்த காரியங்கள் குடும்ப நிர்வாகத்தை குறிக்கிறது. திருமணமாகிய ஒரு வீட்டுக்கு போன பிள்ளைகள் எத்தனையோ அலுவல்கள் இருக்கும். ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், யோபினிடத்தில் இருக்கிற செழிப்பிற்காக அவர்கள் வந்த பிள்ளைகளைப் போல் தெரியவில்லை. யோபினுடைய குடும்ப நிர்வாகம் அவ்வளோ பெரிதாய் காணப்படுகிறது. இழப்பு என்று வருவதற்கு முன்பு நான் சொல்லுகிறேன், அதன் பிறகு எதெல்லாம் அடங்கிய சேவித்ததோ அத்தனையும் எழுந்து போனது. அத்தனை பிள்ளைகளையும் மாண்டு போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எதெல்லாம் அவனுக்கு கனி கொடுத்தோ அத்தனையும் அவன் எடுத்து போனான். மந்தைகள் போனது, கையின் பிரயாசம் போனது, சரீரத்தில் இருக்கிற சுகம் போனது. பிள்ளைகள் கர்த்தரால் பெற்ற சுதந்திரம், அந்த பிள்ளைகள் எடுக்கப்பட்டார்கள். இப்படியாக ஒரு மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு அடையாளமாக இருந்த யோபு ஒன்றுமில்லாமல் வெறும் கையில் இருக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. பற்றாக்குறைக்கு சரீரத்தில் வியாதி வருகிறது. ஓட்டை எடுத்துக்கொண்டு கொப்பளங்கள்லாம் சொரிந்து கொண்டு இருக்கிறான். அந்த கொப்பளத்தில் வருகிற தண்ணீரை நாய் நக்கிற்று என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய முகம் விகாரமாகிவிட்டது. ரூபகாரமாக இருந்த மனுஷன் விகாரமான ஒரு தோற்றம் கொண்டவனாக, அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த உபத்திரமனை தள்ளி போட்டு விட்டது. ஒருவேளை நீங்கள் இதே பகுதியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்களா இருக்க முடியும். இதே போல் தான் என் வாழ்க்கை இருந்தது. ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது, இப்பொழுது ஒன்றும் இல்லை. சரீரத்திலும் பலன் இல்லை. என் அழகு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் ஆஸ்தி என்ன, என் பாஸ்தி என்ன, என் ஜனங்கள் என்ன, என் மேன்மை என்ன, என் மாண்பு என்ன, எல்லாமே உண்மையாகவே இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது பார்த்தால் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. நான் இப்படி வாழ்ந்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட ஒன்றும் இல்லை. இப்படி வாழ்ந்தவன் சொல்லுவதற்கு கூட எந்த அடையாளமும் இல்லை. எல்லாம் தரமட்டமாக போய் இனி எழும்ப முடியாத சூழ்நிலையில் எழும்பலாம் என்று பார்த்தாலும் என் சரீரம் முன்பு போல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறது. முன்பு அப்படியாய் நான் உழைப்பேன், இப்பொழுது அப்படி உழைக்க முடியவில்லை. இப்பொழுது எல்லாம் சரிந்து போய்விட்டது.
என் தேவ பக்தி என்ன? கர்த்தர் என்னை கைவிட்டாரா? ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறேன்? எதற்கு இந்த பிரச்சனை எனக்கு வருகிறது? நான் யாருக்கு எதுவும் செய்யவில்லையே? இப்படியெல்லாம் அவங்க மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். தேவன் அனுமதித்தார் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாய் போனது. ஏன் தேவன் அனுமதித்தார்? தேவனத்தின் அன்புகளுக்கு சகல நன்மைக்கு எதுவாய் நடக்க வேண்டும் என்பதை நீ வாசிக்கவில்லையோ? நன்மைக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, உபத்திரவ காலத்துக்கு அவர் தேவனாக இருக்கிறார். யாருக்கு வேணா வரலாம், ஆனால் எனக்கு வரக்கூடாது என்பதுதான் மனதினுடைய கோட்பாடாக இருக்கும். முன்னிலைமையில் அவனுக்கு இருந்த காரியங்கள் எல்லாம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 42வது அதிகாரத்தில் எல்லாம் 2 மடங்கு காணப்படுகிறது. பின்னிலைமையின் ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற காரியத்தை நான் ரத்தின சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் அப்படியே பயணப்படுவீர்கள் என்று நான் நினைத்து உங்களிடத்தை சொல்லுகிறேன். இந்த மனுஷன் சொல்லுகிறான் பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவனுடைய வாயின் வார்த்தைகள் பாருங்க எப்படி போய் கொண்டிருக்கிறது. இதுவரை என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டு இப்போதோ என் கண் உண்மை காண்கிறது. நீங்கள் கர்த்தரை தரிசிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் இதுவரை செய்யாத ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இதுவரை கண்டிராத ஊழியத்தில் ஒரு திருப்புமுனையை நீங்கள் காண போகிறீங்க. இதுவரை இடைபடாத ஒரு அபிஷேகம் வாழ்க்கையில் இடைபட போகிறது. 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகபட்சம் அவன் பிள்ளைகளுக்கு பலி செலுத்தினான். சர்வக தகனி பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், பிள்ளைகளுக்காக மன்றாடினான், பிள்ளைகள் இதயத்தில் பாவம் செய்திருப்பாள் என்று சொல்லி கர்த்தரில் கெஞ்சி இரக்கத்தை பெற்றான். அந்த பலி, அந்த ஜபம், அந்த பரிந்து பேசுதல் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள் இருந்தது. உங்கள் ஊழியம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன ஊழியம் நீங்கள் செய்து கொண்டாலும் சரி, அது அடுத்த கட்டத்துக்கு நேரே போகும்படியாய் கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் வழிவாசலை திறக்கிறார். எப்படி ஐயா? யாரெல்லாம் உங்களுக்கு பகைத்திருக்கிறார்களோ அவர்கள், யாரெல்லாம் உங்களோட சரிவுக்கு இன்னும் வேதனை உண்டு பண்ணினார்களோ அதே ஜனங்க. கர்த்தர் ஏன் அவர்களை எடுக்கவில்லை? கர்த்தர் எடுக்கவில்லை, காரணம் என்ன? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. மத்தேயு 6வது அதிகாரத்தில் வாசித்தா, 5வது அதிகாரத்தில் வாசித்தா, உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்கள் துன்பப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். நம்ம துன்பப்படுத்துகிறதையும் பகைக்கிறதையும் நம்ம சபிக்கின்றோம், எதிர்மறையாக செயல்படுகிறோம், நம் மனம் அவர்களை வேதனைப்படுகிறது, நம்ம மனம் என்ன செய்கிறது? மிகவும் வருந்துகிறது. துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிற பொழுது தேவனால் அல்ல, அவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிற பொழுது நீதிமானுக்கு ஒரு व्यसனம் வந்து விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? எப்படி துன்மார்க்கன் வந்து பிழைக்கிறான், செழிக்கிறான். ஆனால் நானும் இப்படி உபவாசிக்கிறேன், தத்தளிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன். பாருங்கள், நம்மையும் அறியாமல் பரிசேருடைய ஆவி உள்ளே கிரியை செய்கிறது. நான் உபவாசிக்கிறேன், நான் தசமம் கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆயக்காரனை பார்த்து சொன்னா இல்லையா, அதே போல் வந்து விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி உங்களோட ஜெப வாழ்க்கை மிகவும் மிகவும் ஒரு மன முதிர்ச்சியுடைய ஒரு ஜெபமாக, சிறுபிள்ளையின் ஜெபத்தை போல் இல்லாமல், சிறுபிள்ளையின் ஜெபம் என்று சொன்னால் தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுவாங்க. நான் இருப்பதை காட்டிலும் செத்தா நலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர்கள் வாயின் வார்த்தையினுடைய வல்லமை, அதனுடைய அறிவாற்று ஜனங்களாக இருப்பாங்க. அதான் சிறுபிள்ளையின் ஜெபம். என்ன ஆவியை உடையவர்கள் என்பதை அறியாமலே அவர்கள் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அநேக பரிசுத்தவான்கள் இப்படி ஜெபித்து இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு விதமான ஜெபம், தேவனை என்னை எடுத்துக்கொள்ளும். நல்ல வேலை சில ஜெபங்கள்லாம் கேட்கப்படுகிறது இல்லை, அது ராஜ்யத்துக்கு போய் அது சேருகிறது இல்லை, அது ராஜ்யத்துக்கு ஒத்த காரியம் இல்லை. தேவன் தீர்மானித்த வேலையிலே நீங்கள் கடந்து செல்வீங்க, கவலை விடுங்க. ஆனால் அந்த காலம் இப்பொழுது அல்ல. நீங்கள் அங்கே போய் சேர்வதற்கு என்ன செய்தீர்கள் என்று பார்த்தா ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு உபத்திரவ நிமித்தம் சொல்லுகிறீங்க. இதே உல்லாசம் இருந்தா, இதே வறட்சிக்கு பதிலாக வளம் இருந்தா, இந்த வருமானத்துக்கு இருந்தா, இந்த வறுமைக்கு பதிலாக வருமானம் செழித்திருந்தா, உங்கள் வாயிலிருந்து மருத்துவரெல்லாம் கூப்பிட்டு சாக வேண்டிய மனுஷன் சொன்னாலும் உங்கள் ஆத்மா என்ன சொல்லும்? ஆண்டவரே, எசேக்கியாவின் தேவனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிடும். இப்பொழுது வருமான பற்றாக்குறை, இப்பொழுது வளமற்ற சூழ்நிலை, வெட்கம் என்ற அவமானம், தரித்திரம், இந்த வழியில் போய்கொண்டிருக்கிற பொழுது ஜீவன் போக வேண்டும் என்று விரும்புகிறீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, யோபு அப்படியெல்லாம் செய்யவில்லை. மாறாக கர்த்தரிடத்திலே அவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் கண்கள் காணும், நான் அவரை தரிசிப்பேன்,
இப்படி தான் அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். அதே போல் அவன் சொன்னதை போலவே அவன் தரிசிக்க ஆரம்பிக்கிறான். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. யோபுனுடைய நண்பர்கள் மீது கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. இது உலக சிநேகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒத்த விதத்தில் அவர்களுடைய ஜீவியம் காணப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் யோபு ஏதோ பாவம் செய்திருக்கிறான், யோபுனுடைய வாழ்க்கை சரியில்லை, இப்படியே பறைசாட்டி வருகிறாங்க. யோபுனிடத்தில் மட்டுமா சொல்லியிருப்பாங்க, யோபு ஏதோ தவறு செய்திருக்கிறான், யோபினுடைய கஷ்டத்தை பார்த்து ஜெபித்திருப்பாங்க, சரியாகும்னு நினச்சிருப்பாங்க. சரியாகல. உடனே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாரும் மட்டமாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி மற்றருடைய வாழ்க்கையை அபத்தமாக பேசுகிற ஜனங்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் உலகத்தில் உண்டு. 90% அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஜெபித்து கேட்கப்படாவிட்டால் அந்த மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏதோ கோளாறு இருக்குது என்று பறைசாற்றுவாங்க. இவைகள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டியவைகள் பரிசுத்த அக்கினியில். இப்படி செய்கிறவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. உபத்திரப்படுகிறவர்களுக்கு மேலே உபத்திரப்படுத்துகிறவர்களாக இவர்கள் காணப்படுகிறாங்க. ஜெபிக்கிற ஜனங்க ஆவிக்குரிய ஜனங்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் அவர்கள் வாயின் வார்த்தைகள் சரியில்லாமல் போய்விடும். மேன்மேலே நமக்கு இன்னும் துக்கத்தை உண்டு பண்ணுகிறதா காணப்படும். அந்த ஜனங்கள் யார் துக்கத்தை உங்களுக்கு அறிவித்தாலும் அந்த ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆபிரகாமுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு புறம் மலட்டுத்தன்மை, 89 வயசில் மனைவியாகிய சாராவில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு அபிமெலேக்கு கடத்தி கொண்டு போய்விடுகிறோம், தூக்கி கொண்டு போய்விடுகிறோம். பார்வைக்கு அடைக்க உள்ளவளாக இருக்கிறான். சகோதரின்னு சொல்ல போய் கடைசியில் அவளுக்கு தனக்கு அவனை மனைவியாக்கி கொள்ள அவன் கொண்டு போய் தான் அரண்மனையிலே வைத்து விடுகிறான். அவர்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்திருப்பார் என்று பார்த்தா ஒன்றும் செய்யாததை போல் இருக்கும். ஆனால் அவர் செய்தது என்னவென்றால், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஆபிரகாமை அழைத்து அனுப்பு என்று அபிமெலேக்கு சொப்பனத்தில் தரிசனமாக்கி சொல்லுகிறார். ஆபிரகாம் இது எவ்வளோ நம்புகிறது பாருங்கள் பரலோகம். ஆபிரகாம் போக மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் என்று நிச்சயம் பரலோகத்துக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை ஆபிரகாம் சம்பாதித்திருந்தார். அவன் என் தீர்க்கதரிசி, அவனை அழைத்து அனுப்பு, அவன் உனக்காக ஜெபம் செய்வான், அப்பொழுது உன் கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படும். இந்த ஜபம் இவர் செய்து அந்த குடும்பத்திற்கு போய் இவர் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கலாம். ஈசாக்கு பிறக்க வேண்டும், ஈசாக்கு ஒரு கரு உருவாக வேண்டும் என்று எவ்வளோ ஜபித்திருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில் சாதித்த மனசை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வைத்திருந்த திறவுகோல் என்னவென்றால், அபிமெலேக்கு வீட்டுக்கு போய் நீ ஜெபிக்க வேண்டும், அபிமெலேக்கு வீட்டுக்கு போய் நீ ஜெபிக்க வேண்டும். அபிமெலேக்கு ஆபிரகாம் அழைத்து அனுப்பப்படுகிறார், போகிறான். இந்த இடத்துல தேவ பயம் இல்லை என்று அறிந்து தான் நான் அப்படி சொன்னேன். தகப்பன் என்னமோ ஒன்று தான், தாய் பல, அது சகோதரி முறை தான் வரும். சரி பரவாயில்ல, இப்போ நான் ஜெபிக்கிறான். எல்லாருடைய கர்ப்பத்தின் கட்டுக்கெல்லாம் அழுக்கப்படுகிறது, மலத்தன்மைகளாக நீங்குகிறது. சாராலை கொண்டு கூப்பிட்டு அழைத்து அனுப்பி காணிக்கையெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுகிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 21வது வசனத்தில் கர்த்தர் சாராலை நயக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜபம் பண்ணுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை காணப்பட்டது. எந்த ஜபம்? யார் துன்பப்படுத்தினார்களோ, யார் பகைத்தார்களோ, யார் அவனுக்கு வாழ்க்கையில் இன்பத்துக்கு பதிலாக இன்னலை வருவித்தார்களோ அந்த ஜனங்களுக்கு ஜபம் பண்ணுகிற வர, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வர, அந்த ஜனங்களுக்கு இந்த மனுஷன் ஒரு ஆசீர்வாதமான கருவியாக காணப்படுகிற வரைக்கும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு எடுக்கப்படவில்லை, மலட்டுத்தன்மை நீங்கவில்லை சாராளுக்கு. இதுக்கு எவ்வளோ மாற்று சிகிச்சைகளை போல இந்த வாடகை தாய் பகுதியில் எல்லாம் இந்த ஆகார வைத்து செய்தாலும் அது மேலும் விளைவுகள்லாம் வித்தியாசமாக இருந்ததை தவிர அது ஒன்றும் விமோச்சனத்தை கொடுக்கவில்லை, பரிகாரத்தை கொடுக்கவில்லை, பரிசுத்தத்தை கொடுக்கவில்லை. அது மேலும் மேலும் நமக்கு தொந்தரவு தான் கொடுத்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். சரி, செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வேலை வந்திருக்கிறது. கர்த்தருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நீதி செய்ய வேலை வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும். பகைமை பாராட்டுறதுங்க, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க. பகைவர் வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வரும், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. நான் போகிறது நல்லதல்ல, எவ்வளோ நான் பழைய காரியத்தில் எடுக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய வீட்டில் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. மற்றவர்களுக்காக ஜெபித்தான் யோபு. யாருக்காக ஜெபித்தான்? தன்னை பரிகசித்த, தனக்கு மேலும் துன்பத்தை உண்டு பண்ணினேன், மனம் அடி உண்டாக்கின அந்த நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவர்களுக்காக சர்வங்க தகன பலி செலுத்தினான். பாருங்கள்,
தன் சொந்த குடும்பத்துக்காக செய்யப்பட்ட பலிகள் போய் இப்பொழுது பிரத்தியாருக்காக செய்கிற அளவுக்கு வந்து விடுகிறது. அந்நிய ஜனங்களுக்காக ஊழியத்தில் வளர்ச்சி. இதுவரை நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதுவரை இந்த மாதிரி ஊழியம் பண்ணியிருக்க மாட்டீங்க, கர்த்தர் பெரிய விதத்தில் மகிமைப்பட என்று எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. எப்படி அது சாத்தியம்? இந்த காலை வேளையில் கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் பக்கத்தில் ஜெபிக்க வேண்டும், துன்பப்பட்டவங்க ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் 2 மடங்கு கர்த்தர் கொடுப்பார். ஜெபம் யாருக்கு? நமக்கு இசைந்து வருகிற ஜனங்களுக்கு. ஜெபம் யாருக்கு? நமக்கு பிடித்த ஜனங்களுக்கு. ஜெபம் யாருக்கு? நமக்கு ஆறுதலாக இருக்கிற ஜனங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. நமக்கு இந்த சூழ்நிலையில் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், எல்லாருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லவன், கெட்டவன், நீதிமான், துன்மார்க்கன், எல்லாருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எந்த வைராகியமே இருக்கக்கூடாது. இந்த உபத்திரவத்தை கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஜெபம் பண்ணி முடிக்கிறான், எல்லாம் 2 மடங்கு திரும்ப வருகிறது. அவனுடைய துக்கத்தை அறிந்தோ அறியாமலோ அவன் அண்டையில் வராதிருந்த உறவின் ஜனங்கள் எல்லாம் அவன் இடத்துல வருகிறாங்க. ஆளுக்கு ஒரு பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவனுக்காக வியாகுலப்படுகிறாங்க. திருமதி யோபு எதுவும் குறை சொல்லலை. இவ்வளோ நாள் எங்கேயா போயிருந்தீங்க? நாங்கள் சாக பழைக்க கிடந்தோம், எட்டி பார்க்கல, இப்போ நாங்கள் நல்லா ஆகிட்டோம், வரீங்களா? அப்படியெல்லாம் கேட்கல. பரவாயில்ல, இப்போயாவது வந்தீங்களே, சந்தோஷம். விருந்து படைக்கிறோம். இந்த வளமெல்லாம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் செய்கிற ஜபத்தில், இந்த மாதத்தில் பிறருக்காக நீங்கள் செய்கிற ஜபத்தில் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவள் பொண்ணு ஆபரணங்களை கொடுக்கறதுனால இது நடக்கலை. இந்த விருந்து இது வருகிறவர்களை உபசரித்து அனுப்புகிறது யோபினுடைய ஒரு பண்பாடு, ஆவிக்குரிய மனுஷனுடைய பண்பாடு. பெரிய விருந்து பண்ணுகிறோம், எல்லோரும் சாப்பிடுகிறாங்க, எல்லோரும் ஒரு தங்க காசை கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் வரவே வராத இடம், இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம், அது அத்தனையும் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எங்கள் உறவினராக கொடுப்பாங்க, நம்மகிட்ட இருந்தால் எடுப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் உங்களுடைய மனப்பான்மை. உங்களெல்லாம் உலக பிரவ ஞானத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது இல்லை. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் யாரை கொண்டு போனால் ஆசீர்வதிக்கலாம். அதிலே உறவினர்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதற்கு எந்த விதமான சான்றும் கொடுக்க போவதில்லை, யாரும் சொல்ல போவதும் இல்லை. இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கணும் யோபுன்னு நான் சொல்லலை. ஜெபிப்பது உங்கள் மீது விழுந்த கடமை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அதன் பிறகு பாருங்கள், வானம் திறக்கப்படுகிறது. எதிர்பாராத பொருளாதார ஒத்தாசையும் பொருளாதார உதவியும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். உங்கள் காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிறார். நாட்கள் பொருளாதார இருக்கப்படா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் நிச்சயமாக உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, உங்கள் ஜெபத்தை நாடி வருவாங்க. இந்த மனுஷனே இப்படி இருக்கிறானே, இந்த மனுஷனை ஜெபிக்கிறது, இந்த மனுஷனே வியாதியில் இருக்கிறான், இந்த மனுஷனே வறுமையில் இருக்கிறான், இந்த மனுஷனை குடும்பத்தில் நிறைய தேவை இருக்கிறது, இவன் என்ன ஜெபிக்கிறது, நான் என்ன சுகம் பெறுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நம்ம அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க என்னை பார்த்தா. இல்லை, இந்த தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம் எல்லா சூழ்நிலையும் மாற பண்ணி ஜனங்களுக்கு உங்களுடைய பேரை கேட்டாலே, உங்களை பார்த்தாலே உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வரும். உங்கள் பேரை கேட்டாலே ஒரு பரிசுத்த அன்பு வரும், உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். எல்லோரும் நினைக்கலாம் ஏதோ யோபு பாவம் பண்ணிட்டா அதனால தான் இப்படி ஆச்சுன்னு இந்த ஜனங்க சொல்லி கொண்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் இது, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்க தான் சொல்லலாம். ஆனால் வந்து சேர வேண்டிய ஜனங்க, வந்து சேர வேண்டிய மானியங்க, வந்து சேர வேண்டிய ஐஸ்வர்யங்க, வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்க, வந்து சேர வேண்டிய உறவினர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் யோபு இறந்தால் தான் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் இல்லை, யோபு ஜீவன் திரும்ப கர்த்தர் கொடுத்தார், அவன் சுகத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார், அவன் எழுந்த பலத்தை கர்த்தர் கொடுத்தார். எதெல்லாம் இழந்தாலும் எல்லாவற்றும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். யோபுக்கு முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் செய்கிறார். எது அப்படி செய்ய வைத்தது என்றால் ஜபம் என்று நீங்கள் சொல்லலாம். ஜபத்தை காட்டிலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும். உங்களை துன்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளணும், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்கள் சத்துருக்களுக்கு உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும்.
எல்லாருக்கும் ஜெபிச்சிட்டோம், ஆனால் இவர்களை பார்த்தா ஜெபிக்க முடியல. ராஜாக்கு ஜெபிச்சிட்டோம், தேசத்தின் ரட்சிப்புக்கு போய் ஜெபிச்சிட்டோம், இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்பாங்க, எலெக்ஷனுக்கு ஜெபிப்பாங்க. ஆனால் உங்களை துன்பப்படுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களை பகைக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செத்தாலும் இனி அந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இந்த வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்சைகளுக்கும் இடம் உண்டு. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. பரத்திலிருந்து வருகிற ஞானம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு மிருதுவான வாழ்க்கை வாழ செய்யும், மென்மையான வாழ்க்கைக்கு நடத்தும். மற்றதெல்லாம் பேய்த்தனமும் அது பரலோகத்துக்கு உதவாத வாழ்க்கையாக இருக்கும். கோபம் வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்சைகள் உண்டு. இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிற ஜனங்க பரிசுத்தத்தை தள்ளாடுவாங்க. பிறர் அற்பமாக எண்ணுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கும். மாதம் வாக்குத்தத்தம் வருகிறது, ஒன்றும் தேர்ந்த பாடு இல்லை, ஒன்றும் நடந்த பாடு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு விடாய்த்த தன்மை, ஒரு அதிருப்தியான சூழ்நிலை வந்துவிடும். இந்த காலை வேளையில் கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உனக்குள்ள கொஞ்சம் பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிற நாளல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்பி வந்து வழிநடத்த தேவனாய் கர்த்தர் துதிக்கப் போகிறார். இதுவரை செய்த ஊழியம் அல்ல, இனி செய்யப்போகிற ஊழியம் பிரம்மாண்டமான ஊழியம். இனி செய்யப்படுகிற ஊழியம் பரலோகம் மகிமைப்படுகிற ஊழியம். இனி செய்யப்படுகிற ஊழியம் நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அறிவிக்கப் போகிற ஒரு ஊழியம். இதுவரை நீ கண்டிராத ஜனத்தை காணப்போகிற ஒரு ஊழியம். இதுவரை கண்டிராத பொருளாதாரத்தை காணப்போகிற ஒரு ஊழியம். இதுவரை எந்த உறவினரும் எதுவும் கொடுத்ததே இல்லை. யோபு தான் எல்லாருக்கும் கொடுத்ததா இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. உறவினர்களுடைய இடத்தில் கர்த்தர் பேசி கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் பேசினால்தான் கொடுப்பாங்க. அப்படி பேசுகிற தேவன், உனக்கு சாதகமாய் பேசுகிற தேவன் இந்த மாதத்தில் எழுந்தருள் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த மாதத்தில் இதுவரை கண்டிராத உறவினர்களை நீங்கள் காணப்போகிறீங்க. இதுவரை அவர்களிடத்தில் வந்து சேராத காரியங்கள் வந்து சேரப்போகிறது. இதுவரை ஏமாற்றம், தவிப்பு, சஞ்சலம், துரோகம் இதை தான் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்படி அப்படி அல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி போடுகிறார். நீ பெறுகிற அபிஷேகம், நீ பெறுகிற தரிசனம், முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற ஒரு சூழ்நிலை, கர்த்தருக்கு நீதி செய்கிற வேலை வந்திருக்கிறது. இனி கர்த்தர் தம்மை மறைப்பதில்லை. உங்களுக்கு முகமுகமாய் கர்த்தர் வெளிப்படுவார். மறைத்தால் தான் நான் கர்த்தரை பார்ப்பேன் என்று சொல்லாதீங்க. பூமியில் இருக்கிற பொழுதே கர்த்தரை பார்க்க முடியும். சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை கட்டளிட போகிறார். காலாகாலமாய் இருந்த நோய், பரம்பரையாக தொடர்ந்து வருகிற நோய் இயேசுவின் நாமத்தில் குணமடைகிறத நான் பார்க்கிறேன். தொடர்ந்து வருகிற பாவங்க, தொடர்ந்து வருகிற சாபங்க, தொடர்ந்து வருகிற வறுமை, தொடர்ந்து வருகிற கடன் பிரச்சனை, தொடர்ந்து வருகிற நோய்கள், எல்லா சரீர அசௌகரியங்களும், எல்லா பொருளாதார அசௌகரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் அடைகிறது நான் பார்க்கிறேன். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த இடத்தில் வெட்கத்தை கண்டீர்கள், எந்த இடத்துல கூனி குறுகி நின்றீர்கள், அதே இடத்துல ஒரு தலை உயர்த்தப்பட போகிறது. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினால பலன் வரப்போகிறது. நோய் ஒரு வெட்கம், பொருளாதார பற்றாக்குறை ஒரு வெட்கம், பிள்ளை இல்லாத ஒரு காரியம், பிள்ளைகள் இல்லை வீட்டில், பெற்ற பிள்ளைகளாக இறந்து போயிட்டாங்க, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை போல ஜனங்க பார்ப்பாங்க. இனி எல்லாம் பெருக்கத்தின் வழியாக கர்த்தர் நடத்த போகிறார். வயதுக்கு சமானமாய் யோபினுடைய வயதை கர்த்தர் திரும்ப பண்ணுகிறார். அவனுடைய பலத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அதிசயங்கள் மீது அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற மாத்திரத்தில் சங்கீதம் 107:20 படி அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அழிவுக்குள்ளே உங்களுக்கு குணமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதருங்க. இந்த செப்டம்பரோடு முடிந்தது வாழ்க்கை நினைக்காதீங்க. செப்டம்பர்லேருந்து உயிர் தடுக்கிற வல்லமையினால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறீங்க. மரணம் உனக்கு சம்பவிப்பதில்லை. மரணம் உன் வீட்டில் நேரிட போவதில்லை. சுகச்செய்திகள் புறப்பட்டு வர போகிறது. வருவோர் போவோர் அதிகமாக இருக்க போகிறாங்க. ஒரு விருந்து படைக்கத்தக்கதான நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது. இழந்ததெல்லாம் மீட்டுக் கொள்ளுகிற பொழுதுதான் விருந்து கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. எப்பொழுது கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது வேதத்தில் பார்த்தா, லூக்கா 15 பார்த்தா இளையகுமாரன் வீடு திரும்புகிறான். வராத உறவினர்கள் வருகிறாங்க யோபின் வீட்டுக்கு. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இனி உங்கள் வீட்டில் கொழுத்த கன்றை அடிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. பற்றாக்குறையெல்லாம் மாறுகிறது. இனி பலிக்கு பெருக போகிறீர்கள். உன் சுக வாழ்வத்தை சீக்கிரத்துடன் நீதி உனக்கு முன்பு கடந்து சொல்லலாம். கர்த்தருடைய மகிமை பின்னால் இருந்து தாங்கும். வயதுக்கு சமான வயதை நான் திரும்ப பண்ணுவேன். வெங்கல கதவுகளை உடை திருப்பத்தாழ்வை பேர் தந்த காட்டில் பொக்குஷன் கொள்ளை பொருளாய் தருவேன். ஆமேன் என்று சொல்லுங்க.
ஆமேன் என்று எழுதுங்க கமெண்ட்ஸில். அப்படியே நடக்கும், அப்படியே ஆக கிடவுது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கிடவுது. உங்கள் வீட்டை கட்டி எழுப்புகிறார். இது இடிக்கப்படுகிற குடும்பம், இதெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்க. இனி இந்த குடும்பம் தழைக்காது, இனி எழும்பாது, இனி பிரகாசிக்காது. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி கர்த்தர் என்ன செய்கிறார்? எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல தலை உயர்த்தப்பட போகிறது. எந்த ஜனங்கள் மத்தியில் உன்னுடைய பலவீனத்தை கண்டால் அதே ஜனங்கள் உன் பொருளாதார பலத்தை பார்க்க போகிறார், சரீர பலத்தை பார்க்க போகிறார். சத்துமில்லாத உனக்கு சத்துவத்தை கர்த்தர் தரப்போகிறார். யுத்தம் கர்த்தருடைய நீங்கள் சும்மா இருக்க போகிறீர்கள். நீ பயப்படுற காரியம் வாழ்க்கையில் நேட போவதில்லை. கர்த்தர் நெடுநாளா யோபு வாழ்ந்தான், தீர்க்காயுசோடு கர்த்தர் வாழ்ந்தான். பிள்ளைகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷன் கடைசி வரைக்கும் அதே மனைவியோடு வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தான். எதற்கு அந்த பெண்மணியை கர்த்தர் பூமியில் வைத்திருந்தார் தெரியுமா? யோபு பலிக்கு பெறுகிறது வேறொரு பெண்ணோடு அல்ல, அதே பெண்மணியோடு மறுபடியும் பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். யோபுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, யோபுக்கு மட்டும் சரீர பலன் இல்லை, யோபுடைய மனைவிக்கும் பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில் எல்லா கஷ்டத்திலும் கூட இருக்கிற துணை, அந்த துணையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருவரும் ஒருமனப்பட்டு நீங்கள் இருக்கிறபடியினால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ குடும்பங்கள் உபத்திரத்தை காணாமல் போனதுண்டு. இனி இந்த மனுஷன் நம்பி வாழ்ந்தால் பிரயோஜனம் இல்லை, நான் போகிறேன் என்று போவாங்க. இனி இந்த மனுஷி சரியில்லை என்று விட்டு விலக நினைப்பாங்க. யோபுனுடைய மனைவி அப்படியெல்லாம் விட்டு விலகலை. கடைசி முடிவு வந்து அந்த அம்மா கூட இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு மறுபடியும் பிள்ளை பெறுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். வயது முக்கியமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் வயதெல்லாம் மாற பண்ணுவார். வயதுக்கு சம வயதை திரும்ப பண்ணுவார். என்னென்னமோ பண்ணுறாங்க வயசு திரும்பணும்னு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் இந்த ஜீவன் உண்டு. உங்களால் எது செய்ய முடியவில்லை, அந்த காலத்தோடு இது முடிந்தது. இப்பொழுது அதெல்லாம் செய்ய முடியல. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நடக்க போகிறது. வாலிபனுக்கு ஒத்த பலத்தை தரப்போகிறார். கன்னிகைகளுக்கு ஒத்த பலத்தை தரப்போகிறார். உங்கள் கரம் திடப்படுத்தப்பட போகிறது. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நீதி செய்கிற வேலை. இந்த மாதம் கர்த்தர் உனக்கு நீதி செய்கிற வேலை. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். என்னென்ன உபத்திரங்கள், எத்தனை ஆடுகள் கடந்து வந்தாலும் இப்பொழுது கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறத நான் பார்க்கிறேன். நம்பிக்கையுள்ள சிறுகளை யாருனுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க செய்தரலும், கட்டுகளை அவிழ்த்தரலும், சிறையிருப்பை திருப்புவீராக. இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவருக்கும் சதாகாலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் பெரிய நன்மைகளை நீங்கள் காணுகிற பொழுது சாட்சி சொல்ல மறவாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.